இறைவனினாவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் உயர்வில்லை என வானவிலே பறைசாற்றிடவும் நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனினாவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு வழிபாட்டில் நாம் பங்கெடுக்கின்றோம். இறைவனின் அளவில்லாத அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் இந்த மாபெரும் கல்வாரி பலி வழியாக நாமும் அனுபவிக்கின்றோம். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன கடவுள் நற்கருணையாக நம்மில் வருகிறார். அவரது உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொள்கின்ற பொழுது நாமும் இயேசுவாக மாறுகின்றோம். மகிழ்ச்சியான இந்த பொழுதில் இறைவனின் அன்பை ஏற்று நாமும் இந்த சமூகத்தில் இயேசுவாக, இயேசுவைப் போல இயேசுவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ வளர்வதற்கான அருள் வேண்டி இந்த பலியிலே இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
புகழ் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே, உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். அப்படி எனில் தீச்சொலினின்று உன்னாவை காத்தீடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே காத்தீரு. ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை, இனியவரென்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமார இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் நாம் அனைவரும் சந்திக்கின்ற ஒன்று பசி. யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், எந்த சமூகத்தை அல்லது சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவருமே உணவை தேடுகின்றோம். உணவு நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தவிர்க்க முடியாத, இன்றியமையாத ஒன்றாக அமைகின்றது. தொன்று தொட்டு அடிப்படை தேவைகளாக அல்லது அடிப்படை உரிமைகளாக
உணவு, உடை, இருப்பிடத்தை நாம் சொல்கிறோம். அதோடு இன்னொரு இரண்டையும் சேர்த்து கல்வியையும் சுகாதாரத்தையும் அடிப்படை தேவைகளாக, அடிப்படை உரிமைகளாக நாம் கொள்கின்றோம். பின்னைய 4 தேவைகளையும் ஒரு மனிதர் பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் உயிர் வாழ உணவு தேவை. இந்த உணவுக்காக உழைக்கின்றோம், இந்த உணவுக்காக ஓடுகின்றோம், கிடைத்த உணவை சேகரித்து வைக்கின்றோம். எங்கே உணவு கிடைக்கவில்லையோ அங்கே பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை நிலவுகிறது. பசியும் பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் நிகழ்கின்ற இடத்தில் தீய செயல்களும் தீமைகளும் கொள்ளையிடுதலும் அதிகமாகவே இடம்பெறுவதையும் இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். எனவேதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் என்று பாரதி பாடுவார். இன்னும் அறச்சினத்தோடு தனி மனிதருக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அவர் வெகுண்டெழுவார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடுவார். அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றிலும் தொடக்க புள்ளியாக இருப்பது உணவு மட்டுமே. எனவேதான் நம் கடவுள் உணவு கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றார். படைப்பின் தொடக்கத்தில் மனிதரை படைப்பதற்கு முன்னதாக அவர் முதலில் உணவை படைக்கின்றார். உணவை படைத்து மனிதருக்கு அவர் வழங்குகின்றார். அழகான ஏதேன் தோட்டத்தை முதல் பெற்றோருக்கு வழங்கி அங்கிருக்கின்ற உணவுகளை உட்கொள்ள கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவரின் அருள் துணையினால் மோசேயின் துணை கொண்டு அவர்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள். செங்கடலை கடந்து வந்த நிகழ்வில் பசியோடும் தாகத்தோடும் இருந்த மக்களுக்கு கடவுள் உணவை கொடுக்கின்றார். பாறையை பிளந்து தண்ணீர் வரச் செய்து அவர்களது தாகத்தை தணிக்கின்றார். யாவேதான் உண்மையான கடவுள் என்று பொய் வாக்கினர்களுக்கு எதிராக, பாகால் போலி தெய்வத்திற்கு எதிராக யாவே கடவுளை முன்னிலைப்படுத்திய இறைவாக்கினர் எலியா ஒரு கட்டத்தில் சோர்வுற்று நான் சாகப்போகிறேன் என்று சொல்லி ஒரு சூறைச் செடிக்கு கீழ் அமர்ந்திருந்த பொழுது கடவுள் அவருக்கும் உணவு கொடுத்து புதிய ஆற்றலையும் புதிய சக்தியையும் கொடுத்து இன்னும் முன்னோக்கி செல்ல அவருக்கு துணை செய்கிறார். தந்தை கடவுளைப் போல புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் உணவு கொடுக்கின்றவராகவே அவர் இருக்கிறார். தந்தையின் அன்பு முகத்தை இயேசுவின் முகத்திலும் நாம் பார்க்கிறோம். எப்படி உணவு கொடுத்து கடவுள் நம்மை வாழ வைத்தாரோ அதுபோல இயேசுவும் தான் வாழ்கின்ற அந்த சமூகத்திலே தன்னை தேடி வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து வாழ வைத்தார். பாலை நிலத்தில் மக்கள் இயேசுனுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது மாலை வேளை ஆயிற்று. இவர்களை இப்படியே பசியோடு அனுப்பினால் சோர்வுற்று கீழே விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் இயேசு உணவை கொடுப்பார். கொந்தளிக்கும் கடலில் படகில் தத்தளித்த பொழுது பாதுகாப்போடு சீடர்களை கரை சேர்த்த கடவுள் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுப்பார். இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு பழைய வாழ்க்கையை நோக்கி சீடர்கள் செல்கின்ற பொழுது மீன்பிடித்துவிட்டு கரைக்கு வந்து அவர்கள் சோர்வுற்று இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அவர் உணவை கொடுப்பார். யாயிறுடைய இறந்த மகளை இயேசு உயிர்த்தெழ செய்த பொழுது அந்த சிறுமிக்கும் உணவு கொடுங்கள் என்று சொல்வார். யோவான் நற்செய்தியில் முதல் அருமடையாளம்
உணவை பற்றிய அருமடையாளம். கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை ரசமாக மாற்றிய அந்த அருமடையாளம். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு பயந்து நடுங்கி அச்சமுற்று நம்பிக்கை இழந்து எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களை தடுத்தாட்கொண்ட இயேசு அவர்களுக்கும் உணவை கொடுத்து மீண்டும் புதிய வாழ்வை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் உணவை மட்டுமே அவர் கொடுத்தார். ஏனெனில் அவருக்கு தெரியும் உணவின் தேவை. 9 மணிக்கு வந்தவருக்கும் 3 மணிக்கு வந்தவருக்கும் 5 மணிக்கு வந்தவருக்கும் அவர் ஒரே ஊதியத்தை கொடுப்பது ஒருவேளை நம்முடைய பார்வையில் அநீதி போல தோன்றலாம். 9 மணிக்கு வந்தவருக்கும் 5 மணிக்கு வந்தவருக்கும் எப்படி ஒரே விதமான ஊதியத்தை வழங்க முடியும் என்று. ஆனால் இயேசுவின் பார்வையில் வேலைக்கு வந்த அந்த மனிதர்களுடைய குடும்பம் அவரது பார்வையில் படுகிறது. அந்த மனிதருடைய மனைவி மக்கள் இயேசுவின் பார்வையில் படுகிறார்கள். மாலை வேளையில் இவர்கள் கையில் காசின்றி வீட்டிற்கு செல்கின்ற பொழுது பசியோடு இருக்கின்ற மனைவி மக்கள் ஏமாந்து விடுவார்களே, இந்த குடும்பங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்பது இயேசுவின் கரிசனை மிக்க செயல். அன்பிற்குரியவர்களே, உணவை பற்றி நாம் இவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், கடந்த 3 வாரங்களாகவே இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை பற்றி தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உணவு அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3 விதமான உணவை பற்றி பேசுகின்றது. 3 விதமான உணவை பற்றி இயேசு சொல்கிறார். உடல் உணவு, உள்ள உணவு, ஆன்ம உணவு. 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் உடல் உணவை பற்றி இயேசு பேசுகிறார். 5000 பேருக்கு கடவுள் உணவை பகிர்ந்தளித்த அந்த வல்லச் செயல் வழியாக ஒரு மனிதருக்கு உடல் உணவு மிக மிக இன்றியமையாதது என்பதை இயேசு உணர்த்துகிறார். ஒவ்வொருவருக்கும் உணவு சமூகத்தில் நிச்சயமாக கிடைக்கப் பெற வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பது இயேசுவின் நீதிமிக்க செயல். மக்கள் யாவரும் இந்த உணவு எப்போதும் கிடைத்தால் போதும் என்று சொல்லி மீண்டுமாக இயேசுவை தேடி வருவார்கள். அப்பொழுது இயேசு, எதற்காக என்னை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அழிந்து போகின்ற உணவுக்காக நீங்கள் யாரும் உழைக்க வேண்டாம். அழியாத உணவு உண்டு. வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு, அதுவே இறை வார்த்தையான உணவு. உடல் உணவு உங்களை வாழ வைக்கிறது. உயிருள்ள வார்த்தையான உணவு மனிதராக நம்மை வாழ வைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லா இறைவாக்கினர்களுக்கும் இந்த இறை வார்த்தையே ஆற்றலையும் சக்தியையும் இன்னுமாக தொடர்ந்து நீதிக்காக குரல் கொடுப்பதற்கான உத்வேகத்தையும் கொடுத்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தையான உணவை வழங்கிய இயேசு அடுத்ததாக நற்கருணை என்கின்ற உணவையும் அவர்களுக்கு வழங்குகின்றார். நானே வாழ்தரும் உணவு என்று சொன்ன கடவுள், எனது சதையை உணவாக உட்கொள்ளுங்கள், எனது இரத்தத்தை பானமாக பருகுங்கள் என்று சொல்கிறார். இயேசுவை நம்பியவர்கள் இயேசுவின் பின்னால் சென்றார்கள். இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவின் கூற்றுக்கு எதிர்வாதம் வைத்தவர்கள் இயேசுவை விட்டு விலகிச் சென்றார்கள். வாழ்வுதரும் உணவு நானே என்று சொன்ன கடவுள், இந்த உணவை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். நிலை வாழ்வு என்பது கடவுளுக்கு மட்டுமே உரித்தான பேரு.
ஏனெனில் ஆண்டவர் மட்டுமே இருக்கின்றவராக இருக்கின்றவர், காலத்தையும் கடந்தவர், என்றும் வாழ்பவர். எனவே என்றும் வாழும் கடவுளின் நிலையான வாழ்வை, நற்கருணை என்கின்ற உணவை உட்கொள்வதன் வழியாக நாமும் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இயேசு நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம். அன்பிற்குரியவர்களே, இந்த நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுது இயேசுவோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். எப்படி இயேசு தந்தை கடவுளோடு இணைந்து இருக்கிறாரோ அதுபோல நாமும் நற்கருணையை உட்கொள்வதன் வழியாக இயேசுவோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இயேசு நம்மில் வருகிறார். வேறு எவருக்கும் கிடைக்கப்பெறாத மிகப்பெரிய பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது எனில் நம் ஆண்டவரையே உணவாக உட்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற அப்பமும் ரசமும் இயேசுவின் உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. இதுதான் நமது பெரும் நம்பிக்கை. திரு அவை நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கையின் பேருண்மை. எனவே அன்றாடம் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவையே நாம் உணவாக பெறுகிறோம். அந்த ஆண்டவர் இயேசு நம்மில் வந்து புதிய ஆற்றலையும் அருளையும் நமக்கு தருகிறார். அன்னை தெரசா மிக அழகாக சொல்வார், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நற்கருணை ஆண்டவரின் முன்னிலையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்னையே நான் மறந்து விடுகிறேன், ஆண்டவர் இயேசுவே எனக்குள் வந்து விடுகிறார் என்று. அந்த ஆண்டவர் இயேசு நம்மில் வந்து இயேசுவாக நாம் வாழ, இயேசுவை போல வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் வெறும் நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கின்ற நாம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களோடு நம்முடைய வாழ்வை முடித்துவிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் நாம் உட்கொள்கின்ற இந்த உணவு, திருவுணவு, அன்றாடம் இந்த உலகில் இந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற யதார்த்தமான நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக அது அமைய வேண்டும். சமூகத்தினுடைய எல்லா செயல்களும் இந்த உணவின் வழியாக மாற்றங்களை பெறக்கூடியதாக அமைய வேண்டும். லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் சல்வாத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சிறிய சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்தில் அன்றாடம் திருப்பலி, திருவிருந்து, மக்கள் கூடி வருகிறார்கள். ஆண்டோடைய விருந்தில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். ஒரு முறை அத்துமீறி நுழைந்த இராணுவம் அந்த சிற்றாலயத்தில் இருந்த நற்கருணையை எடுத்து சாலையிலே வீசி எறிந்து விடுகிறது. மக்கள் கோபம் கொள்கிறார்கள், வெகுண்டெழுகிறார்கள். அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஹெல்டர் ஹமரா அவரிடம் முறையிடுகிறார்கள், நாம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும், இந்த நற்கருணையை இவர்கள் அவமதித்து விட்டார்கள், கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்று ஆயரிடம் கேட்க ஆயரும் அனுமதி கொடுக்கிறார். ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. ஆயரும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறார். இறுதியில் அந்த ஆயர் இவ்வாறு சொல்கிறார் அந்த மக்களை பார்த்து, அன்பு மக்களே, நற்கருணையை அவமதித்து விட்டார்கள் என்று பெரும் கோபம் கொண்டீர்கள். நீங்கள் இந்த நற்கருணையின் மீது கொண்டிருக்கக்கூடிய மதிப்பும், இந்த நற்கருணையின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பும் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஆனாலும் என் மனதிற்குள் ஒரு சிறிய வருத்தம். இந்த சால்வத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த நகரத்தின் பல இடங்களில் எத்தனையோ மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் ஆடையின்றி இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இடமின்றி இருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் இதை பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா? அல்லது இவர்களை பற்றி என்றாவது ஒரு நாள் நீங்கள் கவலை கொண்டது உண்டா? இவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டது உண்டா என்று கேள்வி எழுப்பினார். அன்பிற்குரியவர்களே, நாம் உட்கொள்கின்ற இந்த உணவு இயேசுவை போல இந்த சமூகத்தில்
நலிந்த மக்களுக்கு திடன் கொடுக்கக்கூடியதாகவும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாகவும் மாற வேண்டும். நற்கருணை வழியாக ஆண்டவருடைய அருளையே நாம் பெறுகின்றோம். இறைவனின் அருளால் நிரப்பப்படுகின்ற நாமும் இந்த சமூகத்தில் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்ற ஒரு திருத்துவது ஊக்க உரையிலே இவ்வாறு சொல்கிறார்: உதவி தேடி வருகின்ற சகோதரர் சகோதரிகளுக்கு நாம் இயேசுவைப் போல நம்மையே கொடுக்க வேண்டும், நம்மையே வழங்க வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்படுகின்றோம் என்று. எனவே அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த கல்வாரி பலியில் வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவர் தன்னுடைய உணவையே நமக்கு தந்திருக்கின்றார். அன்றாடம் திருப்பலி வழியாக இந்த உணவை நாம் உட்கொள்கின்றோம். இன்றைய திருப்பாடலில் நாம் பாடியது போல கடவுள் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பார்ப்போம். சுவைமிக்க அந்த கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் கரிசனையும் மனிதநேய பண்புகளையும் வாழ்வில் நாமும் பெற்றுக்கொண்டு இந்த வாழும் சமூகத்திற்கு கொடுக்க முன்வருவோம். இயேசுவைப் போல இயேசுவாக வாழ்வோம். அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். ஆமீன். அன்பிற்குரியவர்களை, நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது ஆற்றலினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு வாழவும், உமது நற்கருணை பிரசன்னத்தை உணர்ந்து தங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், ஞானத்தால் மக்களை வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படவும், நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த விருப்பங்களில் நாட்களை செலவிடுவதை தவிர்த்து நிலைவாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேட
அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, நாங்கள் அனைவரும் செய்கின்ற செயல்களை ஞானத்தோடும் விவேகத்தோடும் செய்யவும், உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், உண்மையின் வழியில் நாளும் பயணித்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனே இறைவா, அமைதியை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் சுமைகளை போக்கி நிலையான அமைதியை தந்திடவும், அதன் மூலம் அவர்கள் தங்கள் சொல் செயல் சிந்தனையால் உம்மை பெருமைப்படுத்தி வாழவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நீரே வாழ்வு தரும் உணவு என்பதை உணர்ந்து நீர் தரும் நிலையான மீட்பை பெற்று உம் அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட ஏனைய பிற தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். தாயை தந்தை இறைவாவும் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு இந்த நேரம் பாதம் தந்திருக்கின்ற எங்கள் எளிய விண்ணப்பங்களுக்கு கனிவாக செவிசாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். கனியோ உணவோ இன்றி ஆடிடும் வரியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி ஆடிடும் வரியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனதுய நீக்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தையே என அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். எனவே துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வென்று காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கலைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். உன்னான நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான். உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான். உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். காலந்தோறும்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவர்களுடைய ஆழங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.